வணக்கம். நேற்று ஒரு கேப், சாட்டர்டே இன்னைக்கு நம்ம வீடியோ போட்டோம். அதுக்கப்புறமா நேற்று வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் சிட்டி போக வேண்டிய சூழ்நிலை. அண்ட் மார்க்கெட் ப்ராக்டிக்கலி நேற்று ஒன்றுமே பண்ணல. சில ஸ்டாக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸை தவிர மீதி எதுவுமே வந்து பர்ஃபார்ம் பண்ணல. இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இன்னைக்கும் வந்து ப்ராக்டிக்கலி எதுவுமே நடக்கலை. நீங்கள் நேற்று இன்னைக்கெலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வொலட்டாலிட்டி இருந்துச்சு. அப்படி மேலே ஏற்றி கீழே இறக்கி இதெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் மார்க்கெட் கீழே இன்னைக்கு வந்து +35 பாயிண்ட்ஸ்லேருந்து -35 பாயிண்ட்ஸ் வரும்போதும் ஒரு 70 பாயிண்ட்ஸ் ஃபால். ஆனாலும் இந்தியா விக்ஸ் வந்து மைனஸில் வருது, ரைட்? ஃப்ரைடே இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 14.5 இருந்துச்சு. இன்னைக்கு வந்து இந்தியா விக்ஸ் வந்து 13.6. இன்னைக்கே வந்து 5.5% வந்து டவுன் ஆயிருக்கு நேற்றுக்கும் இன்னைக்கும். ஸோ மார்க்கெட் வந்து இது மார்க்கெட் கீழே உழுவும்ன்றது எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஓடிட்டு இருக்கு. நிறைய ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்றது, ப்ராஃபிட் டேக்கிங் நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நிறைய ஸ்டாக்ஸ் வந்து மேலே போயிட்டு இருக்கு. இதுல சில பேருக்கு வந்து டவுட்ஸ், சில கமெண்ட்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. இவங்க சொல்ற ஸ்டாக் மட்டும் மேலே போகுமா, மார்க்கெட்டே கீழே உழுவ போகுது. ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு டாப்பிங் டேல் பார்த்துருந்தோம். நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அந்த டாப்பிங் டேலோட லோ கட் பண்ணிச்சுன்னு சொன்னால் ஆன் க்ளோசிங் பேசிஸ் மார்க்கெட் வந்து ஃபர்தர் டவுன் சைடு வரதுக்கான சான்சஸ் இருக்குன்றது. இதே டாப்பிங் டெயில் ஃப்ரைடே இல்லை தேர்ஸ்டே அன்னைக்கு டாப்பிங் டெயில் பேங்க் நிஃப்டியில் போட்டுருந்துச்சு. ஃப்ரைடே அன்னைக்கு அதை கட் பண்ணி கீழே க்ளோஸ் ஆயிருந்துச்சு. அண்ட் நம்ம பார்க்குறோம் நேற்றும் வந்து ஒரு டவுனு, இன்னைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 329 பாயிண்ட்ஸ் டவுன். இதை வந்து பெரிய ஃபாலா ஹெச்டிஎஃப்சி இன்னும் டார்கெட் அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம சொல்லியிருந்தோம் ப்ரைவேட் செக்டர்ல மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஹெச்டிஎஃப்சி 1800 அந்த இலக்கை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கும் வந்து இன்ஃபேக்ட் சொல்ல போனா இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இட் வாஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹெச்டிஎஃப்சி, ரைட்? தனிக்காட்டு ராஜாவா வந்து தூக்கி நிப்பாட்டி வச்சிருக்கிறாப்புல. ரிலையன்ஸ் வந்து லேசா சப்போர்ட் பண்ணிச்சு. எல்என்டி எஸ் இட் சப்போர்ட்டட், நாட் பிக் கான்ட்ரிபியூட்டர் யாருன்னு சொன்னால் ஹெச்டிஎஃப்சி தான். ஹெச்டிஎஃப்சி இன்னமும் ஒரு 60-65 பாயிண்ட் வந்து பாக்கி இருக்கு இலக்கை நோக்கி. பார்க்கலாம் அந்த இலக்கை டச் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆக போகுதுன்றது. விப்ரோ, இன்ஃபோசிஸ், கோஃபோர்ஸ், டிசிஎஸ் இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் சைடில் வந்து காட்டிட்டு இருக்கு. இது வந்து ரியல் அப்டிக்கான்னு கேட்டால் கிடையாது, பார்த்துங்க. அதே மாதிரி கேஸ், குஜராத் கேஸ் ஆகட்டும், எம்ஜிஎல் ஆகட்டும். எம்ஜிஎல் நேற்றும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு, இன்னைக்கு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி மீண்டும் எல்லா ஸ்டாக்கும் நம்ம சொல்ல முடியாது. தீபக் நைட்ரேட் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில் இருக்கு. ஒரு ரியல் பிரேக் அவுட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கு. பார்க்கலாம் தீபக் நைட்ரேட் எவ்வளோ தூரம் போக போகுதுன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து மோர் ஆஃப் ப்ராஃபிட் டேக்கிங் தான் இருந்துச்சு. அவுட் ஆஃப் திஸ் 200 ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, 200 இல்லை 198 F&O ஸ்டாக்ஸ், அதில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 128 ஸ்டாக் வந்து நெகட்டிவ் சைடில் இருந்துச்சு. ஒரு வெறும் 58 ஸ்டாக் தான் வந்து பாசிட்டிவ் சைடில் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 1:3 வந்து ரேஷியோ டவுன் சைடில். எல்லா இடத்துலையுமே வந்து ப்ராஃபிட் டேக்கிங் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகுன்ற பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட்னால நம்ம எதுவுமே பேச முடியாது. இந்த சென்ஸ் நீங்கள் வந்து கேட்கலாம், ஏன் F&O மட்டும் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்கன்றது. F&Oன்றது ஒரு டாப் ஸ்டாக்ஸு. அந்த ஸ்டாக் வந்து என்ன ட்ரெண்ட் செட் பண்ணுதோ அதுதான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் மோஸ்ட் அப்படி இருக்கிறது இல்லை. இன்னைக்கு வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கில் வந்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கு. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து சன் டிவி, ஐடிஎஃப்சி, டோரண்ட் ஃபார்மா, தீபக் நைட்ரேட் இது எல்லாமே வந்து ஹெவி டெலிவரி அப் ஆயிருக்கு. டெலிவரி ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஓரளவுக்கு மனசில் வச்சுங்க, ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு ரியாலிட்டிஸை தவிர ரியாலிட்டிஸில் ஒரு நியூஸ் பார்த்தேன். அண்ட் காட்ரேஜ், ரைட்? எப்பயுமே அந்த இந்த குருகாவ் ஏரியாவில் வந்து காட்ரேஜும் டிஎல்எஃப்பும் நான் 3000 கோடி விற்றேன், 3000 கோடிக்கு ப்ராப்பர்ட்டி போட்டேன், 5 நாளில் வித்துருச்சு, 7 நாளில் வித்துருச்சுன்னு. இப்போ இதே மாதிரி பெங்களூரில் ஆரம்பிச்சிருக்கு ஹை அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் காட்ரேஜ். க்ளோஸ் டு அபவுட் 3150 crores வந்து அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் போட்டிருக்காங்க ஃபார் சேலுக்கு. ஸோ அதோட ரிசல்ட் வந்து டெஃபினட்டாக காட்டும். இன்னைக்கு வந்து ரியாலிட்டி செக்டர்ன்றது எடுத்துக்கிட்டோம்னா ரியாலிட்டி செக்டர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஜிஎஸ்டி கலெக்ஷன் உங்களுக்கு தெரியும், நேற்று வந்து ஈவினிங் வந்து வந்துச்சு, பாசிட்டிவாக இருந்துச்சு.
ஆல்மோஸ்ட் 1,74,000 crores. பெரிய அமௌண்ட்டு. அண்ட் ஒரே ஒரு வருத்தம் என்னதுன்னு சொன்னால், க்ரோத் ரேட் இருக்குல்ல, போன வருஷத்தோட க்ரோத் ரேட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்திருக்கு. முதல்ல வந்து டபுள் டிஜிட்டில் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்திருக்கு. எவ்வளோ நேரம் தான் நீங்கள் வந்து பைக்கை வந்து ஜீரோலேருந்து நீங்கள் ஓட்டிட்டு போகிறீங்கன்னு சொன்னால் டபுள் டிஜிட்டில் ஆக்சிலரேட்டர் கொடுத்துட்டு போகலாம். ஒரு உச்சகட்ட ஸ்பீடு வந்துருச்சுன்னா சிங்கிள் டிஜிட் தானே ஆகணும். ஸோ அந்த லெவலில் தான் இருக்குது. இது வந்து ஒரு நெகட்டிவாக பார்க்குறாங்களா, இல்லை இது வந்து ஒரு உச்சம் வந்துருச்சு இதே லெவலில் கண்டினியூ பண்ணுவாங்களான்றது பார்க்கணும். ஞாபகம் வச்சிங்களா, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஜிஎஸ்டி ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் கையான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. 86,000 crores பர் மந்த்ல இருந்து ஆல்மோஸ்ட் 1,72,000 crores வந்து கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஆவரேஜ் கலெக்ஷன் ரைட் லாஸ்ட் இந்த ஃபைனான்சியல் இயர்ல நீங்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னால் ஆவரேஜா வந்து அரௌண்ட் 1.7 to 1.8 lakh crores வந்து ஆவரேஜா வருது. இட்ஸ் அ பாசிட்டிவ் இன்டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன். ஒன்று. ரெண்டாவது வந்து ஆட்டோ சேல்ஸ் நம்பர். ஆட்டோ சேல்ஸ் வந்து தீபாவளிக்கு அப்புறமாவே இல்லை, இதை வந்து சேல்ஸ் டவுன் ஆயிடும்னாங்க. மார்ச்ல வந்தப்ப நிச்சயமா வந்து டவுன் ஆயிடும்னாங்க. ஆனால் எவ்ரி மந்த் வந்து ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கு. இந்த மாசமும் ஓரளவுக்கு பாசிட்டிவ் சைட்ல வந்திருக்கு. ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேர் வந்து வேலை கிடைக்கல, ரைட், எனக்கு வேலை கிடைக்கலன்ற மாதிரி ஒரு சைடு பேசிட்டு இருக்காங்க. டெல்லி சைட்ல, குர்காம் சைட்ல Naukri.comல வந்து இருக்கிற ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்றாங்க ஒயிட் காலர் ஜாப், அதாவது நிஜமாவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஜெனியூனா, ரைட், குவாலிஃபிகேஷன் முக்கியம் கிடையாது. நான் வந்து MBA BE MBAனா வேலை கிடைக்காது. உங்களோட ரியல் தகுதி என்ன, அந்த தகுதி பேசிஸ்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைட் ஸ்டாஃப்ஸ் வந்து இல்லை, எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்றது தவிச்சிட்டு இருக்காங்க. அது வந்து ஸ்டார்ட் அப் ஆகட்டும் இல்லை நல்லா ஓடுற கம்பெனி ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து அந்த ஒயிட் காலர் ஜாப்ல வந்து பிரச்சனையில ஓடிட்டு இருக்கு. தட் மீன்ஸ் நம்மள்கிட்ட இருக்கிற எஜுகேட்டட் மாஸ் இஸ் நாட் எம்ப்ளாயபிள். இது வந்து சூழ்நிலை இருக்கு. ஸோ ஏட்டு சொரக்கா இதுதான் வந்து பிரச்சனை. நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் ஆல்மோஸ்ட் ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி அப்டேட் பண்ண டெக்னாலஜி தான். அந்த படிப்பு தான் வந்து இன்னமும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். எங்க இருந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு வந்து வரும். ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் நடுப்புற நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் நான் இது எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுக்குறேன்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. பார்க்கலாம், காலேஜே வந்து ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு வருதான்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து கவர்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயம். நம்ம பேசுறதுல அர்த்தம் கிடையாது. சரி, அடுத்தது நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ரிலையன்ஸ் நேத்து வந்து ஆல்மோஸ்ட் 21 lakh crores, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து 20 lakh crores வந்து அச்சீவ் பண்ணாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் கேப். நேத்து வந்து 21 lakh crores வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று. இதே மாதிரி ICICI பேங்க், இது ஃப்ரைடேவா இல்லை நேத்தான்றது எனக்கு மைண்ட்ல இல்லை, $100 billion மார்க்கெட் கேப் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல விஷயம். நிறைய கம்பெனிஸ் வந்து $1 trillion அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க இப்பதான் 100 பில்லியனுக்கு வந்திருக்கிறாங்க. பட் வாழ்த்துக்கள், டெஃபினட்டா வந்து இது வந்து ஒரு மைல் ஸ்டோன். பேங்கிங் செக்டர்ல HDFC இருக்கு, SBI இருக்கு, அடுத்தது வந்து ICICI உள்ள இந்த கேட்டகரியில வந்திருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து செம்ம பாசிட்டிவ். இன்னொன்று, நான் அந்த வேலை வாய்ப்பு நான் சொன்னதுக்கு இன்னொன்று காரணமும் ஒன்று இருக்கு. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டர் நிறைய வந்து மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட்ஸ் ஓடிட்டு இருக்குல்ல, மேனுஃபேக்சரிங் செக்டர் 58.1% வந்து ஓடிட்டு இருக்கு. செம்ம பாசிட்டிவ், ரைட். எப்பயுமே வந்து 50%க்கு மேல இருக்குன்னாவே அந்த 50, அது புள்ளியோ இல்லை பர்சன்டேஜோ ஏதோ ஒன்று எடுத்துங்க, 50க்கு மேல இருக்குன்னு சொன்னாவே ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. 50.1.2 வந்தாவே வந்து குதிப்பாங்க. இப்போ நம்ம 58.1ல வந்து இருக்கிறோம். ஸோ தட் மீன்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் பயங்கர சூடு பிடிச்சி போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து செம்ம பாசிட்டிவான ஒரு விஷயம். வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது வந்து உலக மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது, இந்தியன் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்றது. ஒன்று, ப்ரீ பட்ஜெட் ராலி, பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க July 22. அண்ட் நிறைய பேர் வந்து யூடியூப்ல சொன்னா இல்லை ஜோஹோ மீட்டிங்ல சொன்னான்றது தெரியாது. நிறைய ஸ்டாக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதும் எனக்கு தெரிஞ்சு ஜோஹோ மீட்டிங்ல தான்
நிறைய ஸ்டாக்கை வந்து நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், ஏதோ ஒன்று இருக்கு 21, 22, 23 இந்த ஜோன்ல வந்து நிறைய ஸ்டாக்கோட இலக்கு அச்சீவ் ஆகுதுன்றது நான் சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டாக பட்ஜெட் டேட்டை வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க. நல்ல விஷயம். லெட்ஸ் சி பட்ஜெட் வந்து எப்படி இருக்க போகுதுன்றது பார்க்கணும். டெஃபினட்டாக பிஜேபி கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் வந்து பர்சனல் இன்கம் டேக்ஸ் ரைட் அது வந்து 15 லட்சம் வரைக்கும் ஏற்றி விடுவாங்கன்றது எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு என்ன பண்ண போறாங்க? ஒரு சைடு வந்து இந்த F&O பேன் பண்றது பத்தி பேசிட்டு இருக்காங்க. F&Oல எஸ்டிடியோட வால்யூம் நீங்க வந்து 1000 கோடிக்கு மேல நீங்க பண்றீங்கன்னு சொன்னால் அதுக்கான டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி புரோக்கர்ஸ்க்கு வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. எக்ஸ்சேஞ்ச் நீ வந்து வால்யூம் இவ்வளோ வால்யூம் நீ கொடுத்தா நாங்கள் வந்து இந்த இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறோன்ற மாதிரி ஒரு இன்சென்டிவ்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கட் டவுன் பண்ணுப்பா. அன்யூஷுவலி ஹை F&O லெவல்ஸ் இருக்கு. இது கட் பண்றதுக்கான சிபி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட்ல வந்து என்ன பண்ண போறாங்கன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ப்ரீ பட்ஜெட் ரேலி வருமா, இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறமா பட்ஜெட்டுக்கு மேலே வந்து ஒரு பெரிய ரேலி இருக்குமான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் ஸ்கோர் ரைட் 24,000 கீழே வந்துச்சுன்னா பார்க்கலாம், இல்லை 24,240க்கு மேலே வந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டேட்டஸ் ஸ்கோர்ல தான் இருக்கு. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து நல்லா இருக்கு. மார்க்கெட்ல கோல்டு அதே லெவல் தான், அந்த 7,400 லெவல்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் 91,000 லெவல்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ருபி அதே 83.40 to 83.50, 55 அந்த ஜோன்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ எந்த விதமான மாற்றமும் கிடையாது. லாஸ்ட் 3 days இட் இஸ் மோர் ஆஃப் ஏ ஸ்டேட்டஸ் ஸ்கோர். ஸோ ஆப்ஷன் எழுதுனவங்களுக்கு செம்ம ஜாக்பாட். பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்றதுன்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.